ஆகிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதீஷ் அண்ட் சக்தி ரியாக்ட். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தெலுங்கு மூவி தாங்க. அந்த மூவியோட ஒரு ட்ரெய்லர் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நார்மல் மூவியான்னு பார்க்கிங்களா? இல்லைங்க, அது வந்து ஒரு மோட்டர் கிராஸ் அதை பேஸ் பண்ண மூவி. ஸோ அது எப்படிப்பட்ட மூவின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஷர்வான் நடிச்சிருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து அபிலாஷ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி படம்னா ஒரு முழுக்க ஒரு ஸ்போர்ட் ப்ளஸ் ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி ப்ளஸ் ஆக்ஷன் டூ. ஸ்போர்ட் ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா இது எல்லாமே கம்பைன்டான ஒரு ஹோல் பேக்கேஜ் தாங்க இந்த மூவி வந்திருக்கு. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மோட்டோ கிராஸ்னால அத்தன்டிகேட்டடாக 1990s உள்ள அண்ட் 2000s அந்த ஷிஃப்ட் இருக்கும் தெரியுமா? ஒரு 1990s நம்ம 2 strokes இன்ஜின் வச்சுருப்போம். ஸோ அந்த பைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் 2000 போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே 4 stroke பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்தந்த இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த படத்தை எய்ம் பண்ணி டேரக்டர் மேக் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய இடத்துல வந்து பார்க்கப்படுது. ஸோ அண்ட் தென் வேறு என்ன சொல்லலாம்னா இந்த இதில் ஒரு இந்தோனேஷியாங்கிற ஒரு நாட்டில் உள்ள ஒரு தீவில் தான் ஒரு சீன்ஸ் மேக் ஆகிருக்கு. ஸோ அந்த சீனில் ப்ரொஃபஷ்னல் பைக்கர்ஸ் ஒரு 50 பேரை அகாமடேட் பண்ணியிருக்காங்க இந்த க்ரூவும். ஸோ அவங்கள வச்சு ஒரு பவர் பிளாஸ்ட் இல்லை ஒரு மெஸ்மரைசிங் சீன்ஸை நம்ம இந்த மூவியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதோட ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் குயிக்காக ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். வாங்க, நான் ஹெட்செட் மட்டும் போட்டுவிடுவேன் ப்ளீஸ். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் இதோ உங்களுக்காண்டி ரியாக்ஷன். யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ரைட் லைவ். எஸ், இந்தியன் ரேசர்ஸ் கேன் கம்பீட். ரேசிங்னா வீரம், டிசிப்ளின். எஸ், discipline, technique and then control. ஓகே, பறக்குதுங்க வண்டி. I want him. Oh my god. பைக் ரேசர் வரா ஷர்வான் கோப்பை ரேஸ்ல டைமிங்லாம் போடுறாங்க. லூஸ் செய் டைட் பண்ணுமா? பறக்குது வண்டி. வாவ், பிளாக் பாஸ் கட் எடுக்காரு, என்ட்ரன்ஸ் போட்டிருக்காரு. இது யார், அவங்க டேடியா இல்லை கோச்சா? ஃபைட், ஆக்ஷன், ட்ராமா, லவ் எல்லாமே இருக்கும் போலயே. பறந்துட்டு போகிறாங்க பைக்கில், கலக்குறாங்க. நைஸ் நைஸ். பள்ளத்தாக்குலையா? இன்ஸ்பயர்ட் பை 2 events. எனக்கு தெரியும். ஓகே, லவ், மேரேஜ். மோட்டர் கிராஸ் ஃபிலிம் நல்லா இருக்குங்க இந்த மியூசிக்கு. ஒக்கடே ட்ரீம். வாவ், புஷ்அப் இருக்காரு, புல்லப். எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்பா அம்மா தான் இருக்கு, எனக்கு கரெக்டாக புரியல. பட் ஃப்ளாக், இந்தியன் ஃப்ளாக் கலக்குறாங்க. கோகாட்டு நீங்களே போங்க, வண்டி பறக்குதுங்க. அபிலாஷ் ரெட்டி. இன்னும் முடியலையா? ஐயோ, விழுந்துட்டாரு. பறக்குது வண்டி, நெருப்பா எரியுது. பைக்கர், வாவ், ஸ்பீடு இல்லை. ஏப்ரல் 3 சினிமாவில், ஐ மீன் தியேட்டரில் எல்லாரும் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து
ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இது எப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டோமில் எல்லோ ரேஞ்சர் வந்து இதே மாதிரி ட்ராக்கில் தான் வண்டி ஓட்டிட்டு போவார். அதே ஃபீல் தாங்க இருந்தது. ஒரு லைக் அவங்க ஹாலிவுட் மூவியில் அது கிடையாது, பட் எனக்கு அந்த ஃபீல் தான் கிடச்சிது. அந்த ட்ராக்கு, அந்த ரேஸ், அந்த சவுண்டு, வாவ். நாட் ஒன்லி ஸ்போர்ட் மட்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஒரு எமோஷனல் இருக்குது, நிறையா இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு லெவல் பீக்கு தாங்க. நல்ல வந்து எனக்கு விஷுவலாக இருக்கட்டும், ஒரு எல்லா எஃபெக்ட்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரியாக்ஷன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் சக்தி அண்ட் சதீஷ் ரியாக்ட்ஸ்.